ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய ஒரு பிரச்சனை ஒரு வெகுவான பிரச்சனையாகவே போய்கொண்டிருக்கின்றது. என்றால் அண்மையில் கூட மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய விடயங்கள் சம்பந்தமாக ஒரு குற்றச்சாட்டை பலரும் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள், ஜேவிபியிலோ அல்லது அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களோ. ஆனால் இருந்தாலும் இன்னும் நீதிமன்றத்தில் குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை. இருந்தாலும் ஏன் இந்த ராஜபக்சக்களுக்குண்டா மட்டும் இப்படி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் அல்லது குற்றவாளியாக பார்க்கின்றார்கள்? என்னுடைய வயோதிபம் காரணமாகத்தான் இப்படி அரசியல் பழிவாங்கல்கள் மேற்கொள்ளப்படுது என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் இந்த தினம் கோட்டபாய ராஜபக்சவும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமாக ஏபிஎஸ் காஃபர்ஸ்ன்னு சொல்லுவார்கள். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட வழக்குகள் இந்த விடயத்தில் தான் எந்த இடத்துலையும் சாட்சியம் அளிக்க தயார். குறிப்பாக எந்த இடத்துலையும் என்று அவர் சொல்லியிருந்தால் இப்பயும் சாட்சியம் அளிக்க தயார், ஆனால் இடம் கொழும்பாகத்தான் இருக்க வேண்டும் அல்லது யாழ்ப்பாணத்தை தவிர்ந்த இடங்கள் என்று சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கான சில பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக இந்த வடக்கு பரப்பில் இல்லாமல் கொழும்பில் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக அவருடைய சாட்சியம் ஒரு மிகப்பெரிய விடயமாக காணப்படும் என்று அந்த காலப்பகுதிகளில் ஒரு காணாமல் ஆக்கப்படுதல் விடயங்கள் மற்றும் வெள்ளைவான் விடயங்கள் என்று தொடர்ந்து பல விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தன. அதில் பெரும்பாலும் பேசப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய ஒட்டுக்குழுக்களும் தான் அந்த காலத்தில் இந்த காணாமல் ஆக்கப்படுதல் விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்ட முக்கிய விடயங்களாக இருக்கின்றன, முக்கிய தரப்பினராக இருக்கின்றன. இவர்களால் தான் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கும் என்று பலரும் எதிர்கூறுகின்ற அளவுக்கு இந்த விஷயங்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில் தான் மஹிந்த ராஜபக்ச அன்றைய தினம் இந்த கதையை சொல்ல இப்போ கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த நாவக்குழியில் 1996ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான வழக்கு சாவகச்சேரி நியாயாதிக்க எல்லைக்கு உட்பட்டதன் காரணமாக அது சாவகச்சேரி நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டது. இன்றைய தினம் நீதிபதி விடுமுறையில் சென்றதன் காரணமாக அந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட 1996 காலப்பகுதியில் உண்மையிலேயே இந்த வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த சம்பவங்கள் பல இடம்பெற்றிருந்த இந்த காலப்பகுதியில் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த காணாமல் ஆக்கப்படுதல் வெகுவாக இடம்பெற்றிருந்தது. திடீரென்று காணாமல் ஆக்கப்படுதல் விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. முதல் நாள் வீட்டில் இருந்தவர் அடுத்த நாள் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார். இப்படி தொடர்ந்துமே உறவினர்களாக இருக்கட்டும், சேர்ந்து பயணித்தவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இப்படி திடீர் காணாமல் ஆக்கப்படுதலாக மக்கள் வெகுவாக பயந்திருந்த காலப்பகுதின்னு தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நாவக்குழி சம்பவம் பலராலையும் பேசப்பட்ட இந்த காரணத்தினால இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான வழக்கு ஏபிஎஸ் கார்பஸ் என்று சொல்வார்கள். அந்த வழக்கு இப்போ இந்த 1996ஆம் ஆண்டு காலப்பகுதி சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது 28ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். என்றால் இப்போ கொஞ்சம் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான விஷயங்கள் முன்னர் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. கடந்த 1996ஆம் ஆண்டு நாவற்குழி பகுதியில் இராணுவத்தினரால் இடம்பெற்ற சுற்றி வளைப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட 22 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் விசாரணைக்காக குறித்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியைச் சேர்ந்த அதற்குரிய நீதிமன்றமான சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக பாரப்படுத்தப்பட்டு இதுவரை காலமும் சில வருடங்களாக விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குறித்த வழக்கானது விசாரணையின் தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்றைய தினம் கௌரவ நீதவான் அவர்கள் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டுள்ளது. ஆகவே இது ஒரு பகுதியில் இருக்கு. இந்த கிழக்கில் காணாமல் ஆக்கப்படுதல், கடத்தி சென்று சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்தல், மிரட்டி பணம் பறித்தல் போன்ற சம்பவங்கள் கிழக்கிலேயும் இடம்பெற்றிருந்தன. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த கிழக்கு விடயம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அதில் குறிப்பாக இதில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிள்ளையானுக்கு தொடர்ச்சியாகவே இனிய பாரதி, அவருடைய சகாவான இனிய பாரதி, அவருடைய பிள்ளையானுடைய சாரதி இனிய பாரதியினுடைய சகாவான பாலே கிருஷ்ணன், அது மட்டும் இல்லாமல் விக்னேஸ்வரன் போன்ற பலரும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத எல்லைக்குள்ளேயே இவ்வளோ பேரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இனிய பாரதியினுடைய கைதை தொடர்ந்து. அப்போ இந்த வகையில் இது சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது நேற்றைக்கே நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தோம். தம்பிவிலு என்ற பகுதியில் இருக்கிற மயானத்தில் கருணாம்மான் மற்றும்
பிள்ளையானுடைய ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற விஷயம் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் சுட்டுக் கொலை செய்யப்பட்டவர்கள் அங்குதான் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கிற விடயமும் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்த காரணத்தினால இனிய பாரதியினுடைய சகாவான பாலகிருஷ்ணன் வந்து அந்த இடத்துக்கு நேரில் சென்று அவர் அந்த விஷயங்களை பார்வையிட்டார். அதாவது அந்த விஷயம் பார்வையிட்டார்னு சொல்வதை விட அந்த விடயங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சார். இந்த இடத்துல தான் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதற்கான உதவிகளை மேற்கொள்ளான்ற விடயம் வெளியாக இருந்தது. நேற்றைய தினம் அது வெகுவாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இருந்தாலும் கூட அதிலிருந்து எந்த ஒரு தகவல்களும் பெரிதாக வெளிவரவில்லை. இன்றைய தினம் மீண்டும் அந்த இடத்துல சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. சரியா? இது இவ்வாறு இருக்க இந்த பிள்ளையானுடைய விடயம் வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த ஜேவிபி தரப்பிலிருந்து தொடர்ந்து பிள்ளையானுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளையானுக்கு அழுத்தம் கொடுப்பதனூடாகத்தான் இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் சம்பந்தமான விடயங்களை ஆராய முடியும். அப்போ மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் சம்பந்தமான விடயங்கள் கிழக்கில் நடந்திருந்தால் அதை ஆராய்கின்ற பொழுது, அதாவது ராஜபக்ச குழாமினர் சம்பந்தமான விடயங்கள் கிழக்கில் நடந்திருந்தால் அதை ஆராயலாம். உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் ராஜபக்சக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற விடயங்கள் தொடர்பான விஷயங்கள் வெளியில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விடயங்களை விசாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனோ இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கணும். இவர்கள் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துக்கொள்ளாக உள்ளக விசாரணைக்கு இவர்கள் ஒத்துப்போகின்ற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் உள்ளக விசாரணைகளை இவர்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ராஜபக்சர்கள் சம்பந்தமான விஷயத்தை வெளியில் கொண்டு வருகின்றார்கள் என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுதுதான் இவர்கள் ராஜபக்சக்கு ஆதரவாகவோ அல்லது ராஜபக்சவை காப்பாற்றுவதற்காக செயற்படுகின்றார்களா இல்லை நடுநிலையாக செயற்படுகின்றார்களா என்ற விடயம் வெளித்தெரிய வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னர் வந்த அரசாங்கம் கூட ராஜபக்ச அரசாங்கம் மைத்திரிபால சிறிசேன அரசாங்கம் பெரிதாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளல. இது அதுக்கு பிறகு ராஜபக்ச அரசாங்கம் வந்திருந்தது, அதுவும் பெரிதான ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளல. ஏன் மீட்பர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ராஜபக்சக்களை காப்பாற்றித்தான் வந்தார் என்கிற விஷயம் தான் பேசப்படுகிறது. ஆகவே இது ஒரு பெரிய நெடிய பேசுபொருளாக போன்றது. வருகின்ற அரசாங்கங்கள் எல்லாம் எதற்காக ராஜபக்சக்களை காப்பாற்ற முனைகின்றார்கள்? இது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இப்போ மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயங்கள் விசாரணை நடத்தினால் பல விடயங்கள் வெளித்தெரியும் என்ற ஒரு மர்ம சூழலில் இருக்கிற பல விஷயங்கள் தொடர்பாக கூட இன்னுமே ராஜபக்சக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படையில்லை. ராஜபக்சக்கள் சம்பந்தப்பட்ட விடயம் இவ்வாறு இருக்க ஏன் இந்த ராஜபக்சக்கள் மேலே இவர்கள் முனைப்பு காட்டுகின்றார்கள் என்ற கேள்வி இன்றைய வரைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த அரசியல் வட்டாரங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ராஜபக்சக்களை விமர்சித்தவர்கள் கூட ஆளும் கட்சியாக வந்த பிறகு ராஜபக்சக்கள் மேல் நடவடிக்கை எடுக்க தயங்குவதன் நோக்கம் என்ன என்கிற கேள்வி தான் இப்போ பலருக்கும் எழுந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்துவோமா இல்லையா என்கின்ற ஒரு நிலையில தான் இந்த அரசாங்கம் இருக்கின்ற விமர்சனம் வந்து பலராலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான விஷயங்களில் வார வருஷம் இந்த மாகாண சபை தேர்தல் சொல்லியிருந்தார்கள். அதற்கு முதல் இவர்கள் சொன்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று அந்த ஒழுங்குமுறையும் சொல்லியிருந்தார்கள். ஆனால் மாகாண சபை தேர்தல் பின்னடிக்கப்படுகின்றது. சரி, இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று ஆராய்ந்த பொழுது பல அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்ட தகவல் என்று பார்த்தீங்கன்னா இன்னமுமே இவர்களுக்கு மாகாண சபை தேர்தல் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இவர்கள் மாகாண சபை தேர்தலை பல விடயங்களை கைப்பற்றுவார்கள், பல சபைகளை கைப்பற்றுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆக அதனால தான் இவர்கள் தேர்தலை பின்னடிக்கின்றார்கள் என்ற விமர்சனம் ஜேவிபி மீது இற்றை வரைக்குமே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. தயாசிரி கூட அண்மையில் பேசுகின்ற பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார், இவர்களுக்கு இன்னுமே நம்பிக்கை இல்லை என்று, தாங்கள் வெல்வார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. அதுக்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த மாகாண சபை தேர்தலை இவர்கள் நடத்துவார்களா நடத்த மாட்டார்களா என்கிற விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விடயத்தில் அண்மையில் கூட சமன்ஸ்ரீ ரத்நாயக்க ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கதைத்திருந்தார். இன்னும் 4 வருடங்களுக்கு பிறகு தான் எந்த தேர்தல் என்றாலும் நடத்தப்படும் என்ற விடயத்தை, அதுக்கு பிறகு அவருடைய அதிகாரி ஒருவர், அந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் இது சம்பந்தமான விஷயத்தை மறுத்திருந்தார் என்கிற விடயமும் பேசப்பட்டது. சரி, இது இவ்வாறு கேட்க சமன்ஸ்ரீ ரத்நாயக்க அவர்கள் உத்தியோகபூர்வமாக ஒரு விஷயத்தை முன்வச்சிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா தேர்தலை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் ஒன்றும் பின்னடிக்க இல்லை. நீங்கள் இன்றைக்கு நடத்த சொன்னாலோ நாளைக்கு நடத்த சொன்னாலோ தேர்தலை எப்போ நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலை பழைய முறையில் நடத்துறதா புதிய முறையில் நடத்துறதா இல்லை தேர்தல் ஒழுங்கு விதிகள் எப்படி இருக்கின்றன, இந்த எல்லைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தன. ஆக இப்படி பல பிரச்சனைகளில் முடிச்சு வைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்சிகள்கிட்ட இருக்குது. அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு பாராளுமன்றத்திட்ட இருக்குது.
அவை பாராளுமன்றம் எப்போ இது சம்பந்தமான பொறுப்புகளையோ அல்லது இது சம்பந்தமான விடயங்களை இந்த முறையில் இந்த தேர்தலை நடத்துகின்ற விடயத்தை வெளியே சொல்லுவோ அப்போதான் தேர்தல் திகதியும் அறிக்கப்படும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த வேலைகளில் ஈடுபடலாம். ஆகவே நாங்கள் இந்த தேர்தல் நடத்துவதற்கான ஒரு பின்னடிப்புகளையும் செய்யவில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாகாண சபையை கவனிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள். இதுவே உண்மையிலே ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்தான். மக்கள் பிரதிநிதிகள் தான் இந்த மாகாண சபைகளை கவனிக்கணும். ஆக இவர்கள் கொஞ்சம் பின்னடிப்பு செய்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அண்மையில் நளின் பண்டார பேசுகின்ற பொழுது கூட இந்த மாகாண சபை தேர்தல் யாருக்கு முக்கியமோ இல்லையோ தமிழர்களுக்கு முக்கியமான விடயம், தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரிய வாய்ப்பே இந்த மாகாண சபை தேர்தல் தான் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண சபை சம்பந்தமான விடயங்களில் இந்த தமிழர்களுக்கு இருக்கிற வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும்னா முதல் மாகாண சபை தேர்தல் நடக்கணும், தயவு செஞ்சு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்கள் என்ற விடயத்தில் அவர் பேசியிருந்தார். சரி, இப்போ மாகாண சபை தேர்தல் ஒரு இறுக்கமாகத்தான் இருக்குன்னா இங்கே இப்போ நடக்கும் என்கின்ற கேள்வி தொடர்ந்துமே எழுந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மாகாண சபை முறையோ அல்லது 13ஆம் சீர்திருத்தத்துக்கோ எங்களுடைய ஆரம்ப புள்ளியாக கூட இல்லை என்ற விடயத்தை முன்வைக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த உள்ளக விசாரணை சம்பந்தமாக யார் மேலே சாரி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மேலே. அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த செம்மணி தொடர்பான விஷயத்தில் அரசாங்கமே இந்த விசாரணைகளை முன்னெடுக்கலாம் என்று அவர்கள் சொன்னதில் இருந்து கிட்டத்தட்ட உள்ளக விசாரணை என்ற பொறிமுறைக்கு தான் அவர்கள் போகிறார்களோ என்ற விடயம் தெரிய வருகின்றது. ஆகவே இது உண்மையிலே தேவையற்ற அல்லது அவசியமற்ற விடயம் என்று யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனியார் ஊடகம் ஒன்றில் கொடுத்த ஒரு நேர்காணலில் அவர் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார். சரி, இது இவ்வாறு இருக்கேக்க முன்னைய காலகட்டங்கள்லேயும் கூட இவர் இந்த விடயத்தை ஊடக வெளியில் சொல்லியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மணி தொடர்பான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது தமிழரசு கட்சியால். அப்போ அந்த கடிதம் ஒரு இறுக்கமான கடிதம் இல்லை, அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற கடிதம் இல்லை, உள்ளக பொறிமுறையை வரவேற்கிற வகையில் தான் இந்த கடிதம் அமைஞ்சிருக்குன்ற யார் சொன்னு பார்த்தீங்கன்னா யார் இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். அப்போ இந்த விடயத்தில் அவர் பேசுகின்ற பொழுது இதற்கு உடனடியாக சிவிகே சிவஞானம் சொல்லியிருந்தார், அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் சொன்ன இதில் மேலதிகமாக சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா சர்வதேச நிபுணத்துவத்தை நாங்கள் உள்ளுக்கு கொண்டு வரணும் என்ற விஷயத்தை தான் உள்ளடக்கியிருந்தமே தவிர உள்ளக பொறிமுறையை ஆதரிக்கின்றோம் என்றோ அது மட்டும் இல்லாமல் சர்வதேச பொறிமுறையை அல்லது சர்வதேச விசாரணையை நிராகரிக்கின்றோம் என்றோ நாங்கள் எந்த ஒரு விடயமும் சொல்லலைன்னு சொல்லியிருந்தார். ஆகவே சர்வதேச விசாரணை நடக்குதோ இல்லையோ, அது மட்டும் இல்லாமல் செம்மணியில் சர்வதேச நிபுணத்துவத்தை கொண்டு வருகின்றார்களோ இல்லையோ, ஆனால் இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற அந்த பனிப்போரோ அல்லது வெளிப்படையான போரோ தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கின்றன. அவை எப்போ இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து இது தொடர்பான விடயங்களில் கொஞ்சம் அழுத்தத்தை பிரயோகிக்கின்றோமோ அப்போதான் இவர்கள் சரியாக செயற்பட முடியும் என்கின்ற விமர்சனம் இன்று அளவிலுமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான விஷயத்தில் என்ன நிலைப்பாடுகளை தமிழ் கட்சிகள் எடுக்க போன்றது என்பதை. இப்படியாக பல செய்திகள் தொடர்ந்துமே இந்த தமிழ் பரப்பிலையும் சரி தென்னிலங்கை அரசியல் பரப்பிலையும் சரி நடந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த தகவலை அறிஞ்சு கொள்வதற்காக ஜெஃப்னா சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.